بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நேரம் அவர்களுடைய பிரிவை சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அஞ்சா நெஞ்சம் படைத்த அலி ரலியல்லாஹு அவர்கள் கூட பேசும் சக்தியை இழந்து விடுகிறார்கள். நடுநிலை தவறாத ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய நிதானத்தையே அவர்கள் இழந்து விடுகிறார்கள். யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என யாராவது கூறினால் அவர் தலையை நான் வெட்டி விடுவேன் என கர்ஜித்து கொண்டு உருவிய வாளுடன் உலா வந்தார்கள். அப்போது அங்கிருந்த நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நிலைமை கட்டுக்கடங்காததை அறிந்து சஹாபாக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி 3வது அத்தியாயத்தில் 144வது வசனத்தை ஓத ஆரம்பித்தார்கள். முஹம்மத் இறை தூதரே அன்றி வேறில்லை. அவருக்கு முன்னும் இறை தூதர்கள் பலர் இந்த உலகத்தில் பிரிந்திருக்கிறார்கள். எனவே இவர் காலம் சென்று விட்டாலோ அல்லது வெட்டப்பட்டு விட்டாலோ நீங்கள் உங்கள் பழைய பாதையில் திரும்பி சென்று விடுவீர்களோ? யாராவது தங்களுடைய பழைய பாதையில் திரும்பி சென்றால் அவர் அல்லாவிற்கு சற்றும் இடையூறு அளித்துவிட முடியாது. அந்த வேளையிலும் நன்றியாக நடப்போருக்கு இறைவன் பின்னர் நற்கூலி வழங்கி விடுவான் என்ற இந்த ஆயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். இதை கேட்டவுடன் ஆவேசம் கொண்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் பொட்டிப்பாம்பாக அடங்கி போனார்கள். சற்றேறக்குரிய 8 ஆண்டுகளுக்கு முன்னால் உஹது களத்தில் அருளப்பட்ட இந்த திருவசனம் தற்போது தனக்காகவே அருளப்பட்டதோ என்று சந்தேகித்தார்கள். இறைவன் மீது ஆணையாக இந்த திருவசனம் திருக்குரானில் இடம்பெற்றிருப்பது என் நினைவிலே இல்லாமற் போய்விட்டது என்று புலம்பினார்கள். ஆம், ஒவ்வொரு காலத்திலும் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு குர்ஆனில் இருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆன் ஓதி நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பாதையாக கொண்டு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.